வந்து காலர் வச்ச சுடிதார் டாப் தைக்கிறோம். இப்போ பாருங்கள், காலருக்கு வந்து நம்ம இது பேர் க்ளோஸ் காலர். க்ளோஸ் காலருக்கானாலும் ஒரே கட்டிங் தான், நெக்கு வச்ச காலருக்கும் ஒரே கட்டிங் தான். ஆனால் வந்து தைக்கிற மெத்தட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும்டா. இப்போ வந்து இதில் வந்து இங்கேருந்து கரெக்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். இங்கேருந்து இன்ச்சு பை இன்ச்சாக குட்டி குட்டியாக பிடிச்சிக்குவாங்க. அப்படியே இன்ச்சு டேப்பை வச்சு லாங்காக பண்ணாதீங்க. தயவு செய்து தைக்கும் போதும் நம்ம கட் பண்ண அளவெடுக்கும் போதும் இழுக்கக்கூடாது, என்லார்ஜ் ஆகிடும். இப்போ 21.25 இருக்குது, 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச்சு மடிக்கணும். நம்ம 1/4 இன்ச்சு கூட்டினோம்னா நீங்கள் வந்து சரியாக பண்ண மாட்டீங்க. இப்போ 21ன்னா 22 இன்ச்சஸ். இப்போ வந்து நான் பேப்பர் காலரில் கட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ பாருங்கள், பசங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் எப்போவுமே வரைஞ்சி கட் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ துணியில் கட் பண்ணோன்னா துணி மிச்சமாகாது. பேண்ட் பிட்டில் தான் நம்ம காலர் வைக்கணும். அப்போ தான் கான்ட்ராஸ்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த காலரை பேப்பரில் வெட்டிட்டு அதில் வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருந்ததுன்னா அந்த மெஷர்மெண்ட் வச்சு அப்படியே துணியில் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு துணி வேஸ்ட் ஆகாது. அதனால் எப்போவுமே நீங்கள் பண்ணும்போது பேட்டர்னு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி அதை வச்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து பேப்பர் காலரில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. இது வந்து 3 பீஸ் கட் பண்ணணும். இது மேலே 1 பீஸு, இது ஒரு பீஸு ட்ரெஸ்ஸில் கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டிஃபு வச்சோம்னா பேப்பர் காலர் வச்சா ஸ்டிஃபு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து ஸ்டிஃபு வைக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத்தையே நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது 21க்கு 22 எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது வந்து 2 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 இன்ச் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆனால் கரெக்டாக தைக்கணும். ஓகேவா? இப்போது இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஈஸி மெத்தட், இதில் சென்டர் பாயிண்ட், இதை வந்து கர்வ் பண்ணிடுங்க. இங்கேருந்தே வந்துடணும். அவ்வளோதான்டா, இது தான்டா காலர். இப்போது இதை அழகாக கட் பண்ணிடுங்க. இப்போ இதுதான் காலர். இதை வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 3 பீஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். நம்ம அயன் பாக்ஸ் இருந்தால் அயன் பண்ணிடலாம். உள்ளே வச்சு 1த்தில் மட்டும்தான் அயன் பண்ணோம், 2த்தில் வச்சு அயன் பண்ணக்கூடாது. 1 இப்படி அயன் பண்ணிட்டு 1 வந்து அதுக்கு மேலே வச்சுக்கணுமே தவிர 3த்தையும் சேர்த்து வச்சு அயன் பண்ணக்கூடாது. ஓகே, பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்கிறதுல 1/4 இன்ச் வந்து தையல் போட்டுடணும். தையல் போட்டு அதை திருப்பி ப்ரெஸ் பண்ணி திருப்பியும் ஷோ தையல் கொடுத்துட்டு இந்த ஓரத்தை எடுத்து கழுத்தில் வச்சு நல்ல பக்கம் இல்லை கெட்ட பக்கம் வந்து அடிச்சிடணும். அதுக்கு மேலே இதை மடித்து வச்சு அடிச்சிட்டோம்னா இந்த எட்ஜை மடிச்சுக்கிட்டு நம்ம அடித்தோம்னா காலர் ஃபினிஷ். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க.